ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி விவி கிவ்அவேவில் சனிக்கிழமை நம்ம மணி சரியாக இப்போ 6 மணி ஆக போகுது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பர்டிகுலராக நம்ம 6 நாளைக்கும் 6 வீடியோக்கள், அதுக்கு மேலே வீடியோக்கள்லாம் நம்ம போகிறோங்க. ஒவ்வொரு வீடியோவில் நீங்கள் வந்து இந்த கிவ்அவேவில் கலந்துக்கிறதுக்கு நீங்கள் நம்மளோட வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொண்டு ஒரு பதிவு எண் பெற்றுக்கணும். உங்கள் ஊர் பேர், மாவட்ட பெயர் போட்டு உங்கள் பேர் போட்டு பதிவு பண்ணிக்கணும். அந்த பதிவு எண் கொடுப்போம். அந்த பதிவு எண்ணை எடுத்துகிட்டு வந்து நம்மளுடைய யூடியூப்பில் போடக்கூடிய வீடியோக்களில் கமெண்ட் பண்ணி விட்டுருணும். அனைத்து வீடியோலையும் கமெண்ட் பண்ணிவிட்டோம், அனைத்து வீடியோவும் லைக் பண்ணிவிட்டோம். அந்த வீடியோ அனைத்தும் முழுசாக பார்க்கணும். இதுதான் ரூலு. இதில் வரக்கூடிய வருமானத்தை தான் உங்களுக்கு திருப்பி 50% நான் எடுத்தது போக மீதி 50% தரேன். இந்த வாரத்துக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான அமௌண்ட் 500 ரூபாய் சென்ட் பண்ணுறேன். ஆனால் நமக்கான சம்பளமே 470 ரூபா தான் வந்திருக்குது. உங்களுக்கு 30 ரூபாய் நம்ம கை காசு போட்டு உங்களுக்கு 500 ரூபாய் தர மாரி. இதில் வந்து 50% எனக்கு வருமானமாக எடுக்கணும்னா இந்த மாதம் இந்த வாரம் ஓகேங்களா, இந்த வாரம் எனக்கு எதுவும் சம்பளம் கிடையாது. உங்கள் மூலிமா உங்களுக்கு 430 ரூபா போட்டு தான் உங்களுக்கு வந்து 500 ரூபாய் தரேன். இது வந்து மேலும் உங்களோட சப்போர்ட் கிடச்சி நீங்கள் அதிகமாக ஷேர் பண்ணி அதிக பேர் இதை பார்க்க ஆரம்பித்து நமக்கு அதிகப்படியாக சம்பளம் வரும்போது நிச்சயம் எனக்கான ஒரு பங்களிப்பு, உங்களுக்கான அந்த கிவ்அவே வின்னர் அமௌண்ட் அதிகரிச்சுக்கிட்டே போகும். உங்களை இது ஒரு யூடியூப் வந்து வளர்த்ததுக்கான ஒரு ட்ரிக்ஸ் மட்டும்தான். இது வைரல் சந்தியா யூடியூப் சேனல் அப்படிங்கக்கூடிய ஒரு சேனலில் நம்ம இப்போ வீடியோ ஓடிட்டுருக்கோம். இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா 6 நாள் நம்ம போட்ட வீடியோவில் ஒரு வீடியோ, இந்த வீடியோ தான் இப்போ தேர்ந்தெடுக்க போகிறோங்க. இதில் 30க்கும் மேற்பட்ட கமெண்ட் வந்துருக்குது. அதில் ஒரு குறிப்பிட்ட கமெண்ட் நம்மளை திட்டி தீர்க்கிறதுக்காக கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. மீதமுள்ளவங்க வந்து நம்மகிட்ட பதிவெண் பெற்று அந்த கமெண்ட் வந்து அதில் பதிவிட்டுருக்காங்க ஓகேங்களா. அதேமாரி ஒரு சிலர் இப்போ புதுசாக அந்த வீடியோவில் போய் கமெண்ட் பண்ணுவீங்க. இந்த வீடியோ வந்து எடுக்கும்போது நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா அந்த கமெண்ட் வந்து ஏற்றுக்காது. ஏன்னா அதுக்கான டைம் முடிஞ்சிருச்சு ஓகேங்களா. இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது நான் மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து எடுத்துருவேன் உங்களுக்கு. அதனால் என்ன புதுசாக போய் நான் வந்து மறுபடியும் நம்பர் எழுதி குழுக்களில் சேர்த்திக்க முடியாது ஓகேங்களா. இப்போ 26 பேர் மொத்தம் கமெண்ட் பண்ணிட்டுருக்காங்க. நல்லா இதில் வந்து குளிக்கிடலாம். நம்ம போட்ட அந்த வீடியோவில் பல வீடியோவில் வந்து ஏதோ ஒரு வீடியோ தான் நம்ம தேர்ந்தெடுப்பாங்க. அதனால வந்து நமக்கு வந்து இதுதான் வீடியோ அதுதான் வீடியோலாம் தெரியாது. எப்போ வேணாலும் எந்த வீடியோ சூஸ் பண்ணுங்கனால எந்த வீடியோ போட்டாலும் நீங்கள் வந்து ஒரு கமெண்ட் பண்ணி விட்டுணும். மொத்தம் 26 சீட் இருக்குது. இதில் யார் யார் இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணிருக்கிறாங்க அப்படிங்கிறத 1 by 1 லாஸ்ட் 26 சீட்லேருந்து 1 by 1 நீங்கள் வின் பண்ணாதவங்களுடைய அந்த ஐடி நம்பர் நான் சொல்லிகிட்டே வரேன், பதிவு எண். லாஸ்ட்டாக நிற்கும் பார்த்தீங்களா ஒரு சீட்டு, அந்த ஒரு சீட்டு நபர் தான் வின்னர். அவருக்கு தான் 500 ரூபாய் ஜிபே லைவாக பண்ண போகிறாங்க. இப்போ லாஸ்ட்டாக யார் வந்து ரிஜெக்ட் ஆகிறாங்க வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகேங்களா. 1 செகண்டுங்க. பார்த்தீங்கன்னா கீழே விழுந்துட்டு அதிகமாக கமெண்ட் பண்ணிட்டாங்க போன வாரத்தை விட. லாஸ்ட்லேருந்து வின்னர் கிடையாது ஓகேங்களா. M127 நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணிட்டீங்க. அடுத்த வாரத்தில் கட்டாயம் நீங்கள் வந்து வின் பண்ணலாம். மனம் தளர வேண்டாம். நீங்கள் எப்பயும் போல கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு லக்கு அமையும் ஓகேங்களா. அடுத்ததாக M57 நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க நண்பா. இருந்தாலும் யாரும் வருத்த கொள்ள வேண்டாம், தப்பாகவும் கருத வேண்டாம். யாருக்கோ ஒருத்தருக்கு அதிர்ஷ்டம் இருக்குது, ஒரு கேம் மாரி நினச்சி இன்ட்ரெஸ்ட்டாக பாருங்கள். அடுத்தது ரிஜெக்ட் பார்த்தீங்கன்னா 24வது பதிவு ஓகேங்களா. 4 கமெண்ட் M18 ஓகேங்களா. M18 மிஸ் பண்ணிட்டீங்க. நீங்கள் எல்லாம் கமெண்ட் பண்ணிருக்கீங்க, மற்ற வீடியோ கமெண்ட் பண்ணிருக்கீங்க. என்ன வீடியோவில் உங்களுக்கு ரிஜெக்ட் பண்ணி எல்லா வீடியோ கமெண்ட் பண்ணுவாங்க. அந்த வீடியோ உங்களுக்கு டைம்ல மிஸ் பண்ணிருக்கீங்க, அது உங்களுடைய மிஸ்டேக். அனைத்து வீடியோ கமெண்ட் பண்ணி எந்த வீடியோ தெரிஞ்சுங்க அந்த வீடியோ இருந்தீங்க கமெண்ட் நீங்கள் கேட்பீங்க ஓகேங்களா. M139 ரிஜெக்ட் ஆகிருக்கீங்க நண்பா. M99 ரிஜெக்ட் ஆகிருக்கீங்க. M78 ரிஜெக்ட் ஆகிருக்கீங்க. M121 பரிசு தொகையை மிஸ் பண்ணிட்டீங்க. M77 நீங்களும் வின்னரில் மிஸ் ஆகிட்டீங்க. அடுத்ததாக M130 நீங்களும் மிஸ் பண்ணிட்டீங்க நண்பா. அடுத்ததாக வந்து பாருங்கள் M141 நீங்களும் மிஸ் ஆகிட்டீங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா M135 நீங்களும் மிஸ் ஆகிட்டீங்க நண்பா. அதோட நீங்கள் வின் பண்ணீங்க, கால் பண்ண வேண்டாம். அடுத்தது M26 இவங்களும் மிஸ் ஆகிட்டீங்க. அடுத்தது M131 நீங்களும் மிஸ் ஆகிட்டீங்க. அதேமாதிரி ஒரே வீடியோ 2 கமெண்ட் பண்ணால் ஒரு வீடியோ எடுத்துக்கணும் ஓகேங்களா. அடுத்தது M145 இவரும் மிஸ் ஆகிட்டாரு. அடுத்து M18 இந்த நம்பரும் இப்போ வந்து வின் பண்ண முடியல. M152 நீங்களும் வின் பண்ண முடியல. அடுத்தது M106 நீங்களும் வின் பண்ண முடியல. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 120 M120 நீங்கள் வின் பண்ண முடியல. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா M128 நீங்களும் வின் பண்ணல. சாரி நம்பர் வெயிட் பண்ண 10 நிமிஷம் வின் பண்ணீங்க. அடுத்தது M123 நீங்களும் வின் பண்ண முடியல. மொத்தம் 6 சீட் இருக்குது ஓகேங்களா. 6 சீட்டில் 6 சீட்டாக இருக்காங்க. M123 2 கமெண்ட் பண்ணியிருக்காங்களோ ஒன் செகண்ட் செக் பண்ணிக்கிறேன். ஆமாம் 2 கமெண்ட் பண்ணிருக்கீங்க, 2 டைம் எழுதிக்கிறேன். அதனால் 1 தான் ஏற்றுக்கும், 1 ஏற்காது ஓகேங்களா. 2 கமெண்ட் பண்ணால் சீட்டிங் கிடையாது, ஒரு வீடியோ போட்டு கமெண்ட் அவ்வளோதான். அடுத்தது பார்த்தீங்கன்னா M2 இவர் 2 டைம் வின் பண்ணாரு நினைக்கிறேன், மேபி அவர் மிஸ் ஆகிட்டாரு. அடுத்தது 4 சீட்டு ஓகேங்களா. 4 சீட்டு M37 மிஸ் ஆகிட்டீங்க. 3வது சீட்டு M145 மிஸ் பண்ணிட்டீங்கன்பா. இன்னும் 2 சீட்டு தான் இருக்குது ஓகேங்களா. இந்த 2 சீட்டையுமே கூட நல்லா சின்னதாக சுட்டிக்கிறேன் ஓகேங்களா. நல்லா இன்னுட்டு இதில் ஒரு சீட்டு நான் வந்து இதில் ரிஜெக்ட் ஆகிற சீட்டு நம்ம யாருன்னு பார்த்துடலாம். இங்கே அந்த ஒரு சீட்டு M134 ரிஜெக்ட் நண்பா. M134 ரிஜெக்ட்டு. இதுதான் வின்னர் சீட்டு. அந்த கமாண்டில் நீங்கள் கமெண்ட் பண்ண லக்கி நம்பர் M128
128 யாருன்னு பார்த்துடலாம் லைவாக யார் வின் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லி அதுக்கு நோட் எடுக்கணும். 1 செகண்ட் அப்படியே கேமராவை நான் ஃபோனை நகர்த்திக்கிறேன். இந்த சீட்லாம் அவ்வளோதான். மறுபடியும் அடுத்த வாரம் புதுசாக கமெண்ட் பண்ணுறீங்களா சீட் எழுதுவங்க. எல்லாருமே இதில் இருக்கிறீங்க ஓகேங்களா. புதுசாக இப்போ கமெண்ட் பண்ணிங்க மட்டும் டிலேவாக வந்துருப்பீங்க, அதனால் மிஸ் ஆகிருப்பீங்க. 128 யாருன்னு பார்த்தீங்கன்னா சுகன்யா மதுரை ஒரு சகோதரி வின் பண்ணியிருக்கிறாங்க. வாழ்த்துக்கள் சகோதரி. எங்களுடைய காண்டாக்ட் எண் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் 30 ஸ்டார்டிங் 63 ஓகேங்களா. பதிவு எண் எம் 128 மொபைல் எண் ஸ்டார்டிங் 63 லாஸ்ட் 30 சுகன்யா மதுரை. வாழ்த்துக்கள் சகோதரி. உங்களுக்கு லைவாக இப்போ ஜிபே பண்ணிடுவோங்க. அநேகமாக இந்த வீடியோ வந்து எடிட்டிங் பண்ணி தான் நம்ம அப்லோட் பண்ணுவோங்க. ஒரு 8 மணி வாக்கில் வீடியோ வரும். இப்போ மணி வந்து சரியாக 6:45 ஆயிடுச்சு. அந்த மேபி நான் உங்களுக்கு எடிட்டிங் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நான் வந்து பாருங்கள் ஸ்க்ரீன்ஷாட் வந்து போடுறேன், இல்லைன்னா தம்ப்லைனில் ஸ்க்ரீன்ஷாட் வச்சிடுறேன். நம்ம வந்து வின் பண்ணிங்களுக்கு இப்போ லைவாக நம்ம ஜிபே வந்து பண்ணிட்டேங்க. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜிபேவில் வந்து பேமெண்ட்டும் ரிசீவ் ஆகிடுச்சு. 500 ரூபா நம்ம இந்த சகோதரிக்கு தந்துருக்கோங்க. அடுத்த வாரம் 500 ரூபாங்கிறது 1000 ரூபா, 1000 ரூபாங்கிறது 2000 ரூபா, 2000 ரூபாங்கிறது 3000 ரூபா, 3000 ரூபாங்கிறது 5000 ரூபா டு 5000 ரூபா, இந்த 10000 ரூபா, இது எல்லாமே உங்களுக்கு கிவ்அவேவாக தரணும்னா உங்களோட சப்போர்ட் இருந்தால் தான். நீங்கள் விடாமல் வீடியோ முழுசாக பார்த்தீங்கன்னா யூடியூப் நல்லா சம்பளம் கொடுக்கும். அதில் 50% நான் எடுத்தப்போ 50% உங்களுக்கு கொடுத்துருவேன். இதுக்கு நீங்கள் க்ரோத் பண்ணணும்னா நீங்கள் ஷேர் பண்ணணும் வீடியோவை. இதுமாரி ஒரு போட்டி நடக்குது, இந்த போட்டியில் கலந்துக்குங்க, சும்மா வீடியோ பார்த்தா போதும் அப்படிங்கிற மாரி போக போக நம்ம அனைத்து வீடியோவும் பார்க்கணும் அப்படிலாம் கிடையாது. ஒரு வீடியோவே நல்லா போகுது, 1 லட்சம் போகுதுன்னா நல்ல காசு. 1 லட்சம் வியூஸ் போனால் 1000 ரூபா எடுத்து உங்களுக்கு 500 ரூபா தந்துட்டு 500 ரூபா நான் எடுத்துக்குவேன். ஆனால் அனைத்து வீடியோவும் போகும்போது அதீத காசு கிடைக்கும். அந்த அதீத காசை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5000 ரூபா கிடைக்கும் போது 2000 ரூபா நான் எடுத்துக்குவோம். 2000 ரூபா உங்களுக்கு. ஏன்னா நான் வீடியோ போடுறேன், டேட்டா அப்லோட் பண்ணுறேன், அந்த கமாண்டில் வந்து நல்லதும் வரும் கெட்டதும் வரும். இதில் என்னுடைய வாழ்வாதாரத்தையும் பார்க்கணும். அப்படிங்கும் போது நான் ஒரு 50% எடுத்துக்குவேன், ஒரு 50% உங்களுக்கு தருவேன் ஓகேங்களா. அது உங்கள் சப்போர்ட்டில் தான். ஒரு 2 பேர் வந்தாலும் சரி, அந்த 2 பேர்த்தினாலும் நமக்கு யூடியூப்பில் வந்து கம்மியாக சம்பளம் வந்தாலும் சரி. அது நான் வந்து ஒரு குறிப்பிட்ட வீடியோ மட்டும் போடுறது கிடையாது, ட்ரெண்டிங் வீடியோவும் போகிறேன், அதுவும் கொஞ்சம் வியூஸ் போகும் ஓகேங்களா. இப்போ சமீபத்தில் திவ்யா கலைச்சி டிக்டாக்கு புகழ்ச்சிங்கிறத விட டிக்டாக்கு யூடியூப்புக்கு வந்த சோதனையோட அவளோட வீடியோ நம்ம வந்து போட்டிருந்தோங்க. அது கூட பார்த்திங்கன்னா ஒரு 50 ரூபா சம்பாதிச்சு கொடுத்துருச்சு ஓகேங்களா. ஆனால் நமக்கு வந்து மொத்த வருமானமே 470 ரூபா தான். இதில் 30 ரூபா சேர்த்து போட்டு 500 ரூபாய் நம்ம வந்து கொடுத்துருங்க. எனக்கு இந்த வாரம் எந்த வருமானம் இல்லை. இந்த ஒரு சேனலில் மற்றொரு சேனல்லாம் இருக்குது, அதில் நமக்கு வருமானம் வந்துட்டு இருக்குது. இந்த சேனலில் தான் அதிகமாக என்டர்டைன்மெண்ட் கேட்டகரியில் பார்க்குறாங்க. இதை தான் அதிகமாக க்ரோத் பண்ணணும், சப்ஸ்கிரைப் ஆன் பண்ணணும். ஏன்னா 1 lakh சப்ஸ்கிரைப் வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், நம்ம வந்து ப்ரொமோட் வீடியோவே வாங்கலாம். நம்மளை தொடர்பு கொண்டு எங்களுடைய விளம்பரத்தை ஒளிபரப்புன்னு சொல்லி அவன் 1 லட்சம் 2 லட்சம் கொடுப்பான். அதில் வந்து உங்களுக்கு 10,000 20,000 30,000 40,000 சொல்லி 3 ப்ரைஸ் 4 ப்ரைஸாக கூட கொடுக்கலாம் ஓகேங்களா. அதனால் வந்து என்னென்னா சீக்கிரம் சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் பண்ணணும், நமக்கு யூடியூப்லேயும் வருமானம் வரணும். அப்படிங்கும்போது ஒரு சின்ன ட்ரிக்ஸு ஓகேங்களா. நமக்கு எப்படி இருக்குது இந்த ட்ரிக்ஸை வந்து நான் வந்து கரெக்டாக பயன்படுத்துகிறேன். இது வந்து எதுவும் இல்லீகல் கிடையாது, எதுவும் நம்ப வச்சு ஏமாத்துறது கிடையாது. நீங்கள் பார்க்குறீங்க, நீங்கள் பார்க்க முடியுமா, நான் பிழைக்கிறேன், நான் பிழைக்கும் போது உங்களுக்கு நான் திருப்பி ஒரு சப்போர்ட் கொடுக்குறேன், அவ்வளோதான். உங்கள் காசில் நானும் பிழைக்கிறேன், நீங்களும் பிழைக்கிறீங்க. என்னென்னா யாரோ ஒருத்தர் வின் பண்ணுறீங்க, ஒரு லக்கு. இது என்ன பெரிய லெவலுக்கு போகுது, பெரிய அளவுக்கு சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் ஆகிறாங்க, இது இந்த போட்டி வந்து ஒரு மிகப்பெரிய ரீச் ஆகுது அப்படின்னா சொல்லவே வேண்டாம். 50,000 1 லட்சம் கூட நம்ம உண்மையை சொல்ல போனால் ஒரு கிவ்அவேவாக கொடுக்க முடியும். ஏன்னா எவ்வளோ டெக் சேனல்லாம் பாருங்கள், ஃபோனு 30,000 ரூபா போனால் 60,000 ரூபா போன கிவ்அவே நடத்துவாங்க. அதெல்லாம் எப்படி, அதெல்லாம் நீங்கள் தான், நீங்கள் சப்ஸ்கிரைப் கொடுக்குறீங்க, ப்ரொமோட் வீடியோவுக்கு அள்ளி தரான், யூடியூப்பில் ஒரு பக்கம் தரான் ஓகேங்களா. அப்போ வந்து என்னென்னா ரிவ்யூவுக்கு வந்த கேஜெட்லாம் எடுத்து சரி ரிவ்யூ பண்ணிட்டு காசும் பார்த்துக்குவாங்க, கம்பெனி தரப்புலேருந்து வியூஸும் பார்த்துக்குவாங்க. வியூஸ் மூலிமா யூடியூப்லேயும் சம்பளம் பார்த்துக்குவாங்க, ஃபேஸ்புக்லேயும் அதை போட்டு சம்பளம் பார்த்துருவாங்க, இன்ஸ்டாகிராம்லேயும் ப்ரொமோட் வீடியோ போட்டு சம்பளம் பார்த்துக்குவாங்க. உங்களோட சப்ஸ்கிரைபர் கவுண்டிங்கை வச்சு எந்த அளவுக்கு ஃபாலோவர்ஸ் கவுண்டிங்ஸ் வச்சு ஒவ்வொரு யூடியூப்பரும் பிழைக்கிறங்கிறத நான் ஒளிவு முறையின்றி நான் ஓப்பனாக சொல்லிடுறேன். நான் சின்ன சேனலுக்காரன், ஆனால் வளர்ந்ததுக்காக ஒரு மெத்தடை பயன்படுத்துகிறேன். அதில் மைவிவி ஆட்ஸ் நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க. அதனால் அவங்களுக்கான ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அந்த பிளான் ஆரம்பித்து இன்றைக்கி எவ்வளோ பேர் இதில் இணையிறாங்க. ஆனால் அதீதமாக வந்து பார்த்திங்கன்னா மைவிவி ஆட்ஸ் நண்பர்கள் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, மைவிவி உறுப்பினர்கள் ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் அடுத்த வாரம் கிவ்அவேல நீங்கள் கலந்துக்கிட்டு வின் பண்ணுற நான் வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன். மற்ற நண்பர்கள் எதுவும் வின் பண்ணலன்னு வருத்தம் கொள்ள வேண்டாம். ஜென்யூனாக இந்த கிவ்அவே நடத்தியிருக்கிறேன். அதை தாண்டி இந்த வீடியோலையும் கூட கமெண்ட் பண்ணுங்கள், நாளைக்கு வீடியோலையும் கமெண்ட் பண்ணுங்கள், நாளை மறுதின வீடியோலையும் கமெண்ட் பண்ணுங்கள். எந்த வீடியோவை வந்து தேர்ந்தெடுத்து அதில் உள்ள கமெண்ட்லேருந்து நம்ம வந்து குறிப்பிட்ட நபரை, அதாவது ஒரு வீடியோவில் சும்மா ஒரு 3 பேர் மட்டும் கமெண்ட் பண்ணிட்டுருக்காங்க பார்த்தீங்களா, யாரும் இன்ட்ரெஸ்ட்டாக அதை பார்க்காம கமெண்ட் பண்ணால் போயிட்டீங்க அப்படின்னா அந்த 3 பேர்த்த அந்த வீடியோ மட்டும் கூட தேர்ந்தெடுத்து சொல்ல முடியாது. அந்த 3 பேர்த்துலேருந்து
யார் ஒருத்தர் தேர்ந்தெடுத்துருங்க. அப்போ வந்து எங்களுக்கு போட்டி அதிகமாக இருக்காது. அதனால் நீங்கள் கலந்துக்கணும், இந்த கிவ்அவேவில் கலந்துக்கணும்னா இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 150க்கு மேற்பட்டீங்க பதிவு பண்ணியிருக்கீங்க. ஆனால் வந்த கமெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் தான் அதிகமாக இருந்துச்சு. மற்ற வீடியோலாம் 10 பேர் 20 பேர் அப்படி தான் இருந்தாங்க. இதில் தான் வந்து ஒரு 30 கமெண்ட் இருந்துச்சு. அதில் 26 கமெண்ட் வந்து பதிவு பண்ணி நீங்கள் பதிவு போட்டது. மற்றவங்க வந்து பதிவு போடாமல் சும்மா நார்மலாக கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதில் திட்டியும் விட்டுருந்தாங்க நம்மளை. அதெல்லாம் ஒதுக்கிட்டு பதிவு பண்ணி அதில் வந்து பதிவெண் வாங்கி போய் கமெண்ட் பண்ணிக்க மட்டும் நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்ததில் 26 பேர். மற்ற ஒவ்வொரு வீடியோவில் 3 கமெண்ட் கூட வந்திருக்குது. ஓகேங்களா, 10 கமெண்ட்லாம் வந்திருக்குது. ஆனால் அதிக பேர் நம்மளை கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. பாருங்கள் என் பேரை விட்டு போச்சு அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து அதிகமாக கமெண்ட் வந்து தான் எடுத்து நம்ம வந்து இப்போ கிவ்அவேவில் உங்களுக்கு யாராவது கலந்துக்கிட்டீங்கன்னு போட்டீங்க. இதன் பிறகு ஒரு சிலர் அதில் வருவீங்க, அது வந்து கணக்கில் வராது. ஏன்னா இந்த கிவ்அவே லைவ் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது டைமிங் முடிஞ்சிச்சு. அதுக்கு பின்னாடி வரது வந்து நம்ம மறுபடியும் வீடியோ எடுக்க முடியாதுல்ல, அதோட போச்சு. நீங்கள் மறுபடியும் நாளை வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். அல்லது இப்போ இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணியிருக்கிற வீடியோ எடிட்டிங் பண்ணி அப்லோட் பண்ணி 8 மணிக்கு கிவ்அவே வின்னர்னு வீடியோ வரும். அப்போ இந்த வீடியோவில் கூட நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். மேபி இப்போ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மீண்டும் அடுத்த வீடியோவில் நான் சந்திக்கிறது உங்களுக்கு விடைபெறுவது நான் உங்கள் விவி. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணிடுங்க. நீங்கள் பதிவு பண்ண பதிவை என்ன மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு இந்த வீடியோ பற்றி நீங்கள் உங்களுடைய தகவல்களை கருத்துக்களை பகிர்ந்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பாய், நன்றி, வணக்கம்.